அனிமேட்டட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008 அண்ட் 9ல் இந்த மொத்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரியிலுமே ஸ்பைடர்மேனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸாக இருந்தது தான் த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படின்ற சீரிஸ். ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீரிஸ். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்பைடர்மேன் சீரிஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் அன்லிமிட்டட் சீரிஸ் ஏதோ ஒரு சேனலில் பார்த்துருக்கேன், எனக்கு அது ஞாபகம் கிடையாது. பட் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தா ஞாபகம் நல்லாவே இருக்குது. சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஷோவை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் நினைக்கிறேன், 10th 11th படிச்சிருந்தேன். அந்த டைமில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ சுட்டி டிவிலே தான். ஸோ நிறைய எபிசோடு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 சீசன் 26 எபிசோடு தான். ஒரு சீசனுக்கு 13 எபிசோடு மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரிஸோடமே பார்த்தீங்கன்னா அதில் வர தீம் சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும். ஒரே வார்த்தையை வச்சு அடுத்தலையும் தெரியலனா கட் பண்ணுன்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு நல்லாவே இருக்கும். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2008 அண்ட் 9ல் பயங்கர ஃபேமஸாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஃபேன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்ல சீரிஸாக தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதில் ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த ஸ்டோரி ஃப்ளோ ப்ளஸ் வில்லன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ், ட்ராமான்னு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் காமெடி கூட ஒரு சில இடத்துல இருக்கும். அந்தளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸாக இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்லாவே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீரிஸை. பல வில்லன்ஸை உள்ளே இறக்கி நிறையவே சம்பவம்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் வெனமையுமே காமிச்சிருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த சீரிஸ். 2008 அண்ட் 9ல் பார்த்தீங்கன்னா ஐஜிஎனில் த பெஸ்ட் அனிமேட்டட் சீரிஸ்க்கான அவார்டையுமே இந்த ஷோ வாங்கியிருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சீசனோடய இது கட் பண்ணி நிறுத்தப்பட்டுச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008 அண்ட் 9ல் தான் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருந்தாங்கல்ல. ஸோ 2008 அண்ட் 2009ல் பார்த்தீங்கன்னா அயர்ன் மேன் த இன்க்ரெடிபிள் ஹல்க் இந்த 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெற்றி அடைஞ்சதுனால, படம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டதுனால பார்த்தீங்கன்னா டிஸ்னி கண்ணே இது உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு போட்டிருக்கு. அதனால் டிஸ்னியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்வலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மார்வலை பார்த்தீங்கன்னா டிஸ்னி வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்னி கிட்ட கிட்டத்தட்ட 5000 கேரக்டர்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. பட் அதுங்கிட்ட ஒரே ஒரு கேரக்டர் வேறு ரைட்ஸ் மட்டும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோனி கிட்ட இருந்திருக்கு. காமிக்கோட ரைட்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் மார்வல் கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதனால் சோனி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு சோனியுமே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால் நிலைமையில தான் இருந்தாங்க. ஸ்பைடர்மேன் 3 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு போல. கிரிட்டிக்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்கு ஸ்பைடர்மேன் 3 அந்த டைமில். பட் நமக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அந்த டைமில் கிரிட்டிக்ஸ் தான் வாங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை மார்வல் கிட்ட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சோனி தள்ளப்பட்டிருந்தாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மார்வல் கிட்ட கிட்டத்தட்ட எல்லாத்தோட ரைட்ஸுமே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், எக்ஸப்ட் லைவ் ஆக்ஷன் மூவி ரைட்ஸ். லைவ் ஆக்ஷன் எடுக்கிற அந்த படத்தோட ரைட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா சோனி வச்சுக்கிட்டு மிச்ச ரைட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது மர்ச்சன்டைஸ் ரைட்ஸ், காமிக்ஸ் ரைட்ஸ், அனிமேட்டட் சீரிஸ் ரைட்ஸ் கிட்ட இருந்து அந்த அனிமேட்டட் சீரிஸ் ரைட் இன்க்ளூடிங் படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்வல் கிட்ட திரும்ப அவங்க கொடுத்துட்டாங்க. மார்வலும் அது அப்படியே வாங்கிட்டாங்க. ஸோ அனிமேட்டட் சீரிஸ் ரைட்ஸ் இத்தனை நாளாக சோனி கிட்ட இருந்துச்சு. சோனி தான் ஆக்சுவலி இந்த சீரிஸே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அனிமேஷன் சீரிஸ் ரைட்ஸ் சோனி கிட்ட இருந்ததுனால அவங்க இந்த சீரிஸை நல்லாவே ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இது மார்வல் கிட்ட, ஸோ டிஸ்னி கிட்ட வந்ததுனால இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணல, இதை பாதியிலே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை அஃபிஷியலாக 2010ல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 2010ல் அஃபிஷியலாகவே இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நியூஸ்மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போல அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சீரிஸ் அப்போ தான் உருவானது. அதில் கூட ஸ்பைடர்மேன் 4th வாலில் பிரேக் பண்ணுவாப்பில். பட் எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்காது அந்த சீரிஸ். ஆனால் எனக்கு இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸ்பைடர்மேன் சீரிஸஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஷோவை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, சரி விடுங்க, அவள் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் அப்போது இப்போ வரைக்கும் 15 வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்க அந்த சீரிஸை கொண்டு வந்த பாடல. 3rd சீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படியே கேன்சல் பண்ணப்பட்டது. 3rd சீசனுக்கான ஐடியாலாம் அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க அது ஆரம்பத்திலேயே இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சீசன் 65 எபிசோட் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் கொண்டு போகலாம் நிறைய ஐடியா வச்சுருக்காங்க. சீசன் 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதாவே கூட ஐடியா இருந்திருக்கு. இதே பேஸ் பண்ணி ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனே பேஸ் பண்ணி ஒரு படமே ரிலீஸ் பண்ணுறதா இருந்திருக்காங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா அதோட கேன்சல் பண்ணி விட்டாங்க. இந்த சீரிஸ் தான் ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு ஆரிஜினை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஸ்பைடர் கடிச்சதாக இருக்கட்டும், அவங்க அங்கிள் பென் செத்ததாக இருக்கட்டும், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஸ்பைடர்மேனோட அதாவது நம்ம பீட்டர் பார்க்கோட ஹை ஸ்கூல் லைஃப்பை பற்றி காட்டியிருப்பாங்க. அதாவது தன்னோட பர்சனல் லைஃப்பையும் ஸ்பைடர்மேன் லைஃப்பையும் எப்படி பீட்டர் பார்க்க பேலன்ஸ் பண்ணுறாப்புல, கூடவே அவருக்கு இருக்கிற 2 லவ் இன்ட்ரெஸ்டான குவென் ஸ்டேசியும் மேரி ஜேன் வாட்சனும், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் ஹாரி ஆஸ்பான், எடி ப்ராக்கு, அப்புறம் அவனோட புல்லி ஃப்ளாஷ் தாம்சன், எல்லா கேரக்டர்ஸும் கர்ட் கானர்ஸ் கொண்டு எல்லா கேரக்டர்ஸுமே பற்றி காமிச்சிருப்பாங்க.
ஜோனா ஜேம்சன் கூட வந்திருப்பார். அந்தளவுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் வில்லனாக ஆரம்பத்தில் காட்டப்பட்டது டாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்ல போகிற வில்லன் எல் தாம்சன் லிங்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிங் பின் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் கூடயுமே நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். நியூயார்க் சிட்டியோட அண்டர்வேர்ல்ட் கிரைம்ஸ்க்குலாம் ஒரு டான் தான் இந்த எல் தாம்சன். நிறைய கிரிமினல்ஸை அடியில் வச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் இதே ஃபஸ்ட்டு சீசனில் தான் ஸ்பைடர்மேனுக்கு ஏகப்பட்ட வில்லன்ஸ் இறக்கியிருப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு வில்லனுக்கா பஞ்சம், இருக்கிற வில்லன்ஸ் முக்கால்வாசி பேர் இறக்கி விட்டுருப்பாங்க. ஐ திங்க் அந்த டைம் ஹோம்க்கு முன்னாடியே சினிக்ஸ் 6க்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நடந்த சண்டையை காமிச்சதுன்னா அது இதுதான். வல்ச்சர், எலக்ட்ரோ, லிசார்டு, ஷாக்கரு, சாண்ட்மேனு, ரைனோ, டாக்டர் ஆக்டோபஸ், கெமிலியன், பிளாக் கேட் முதற்கொண்டு வெனம் கூட காமிச்சிருப்பாங்க. வெனமையும் சேர்த்து காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேனோட அத்தனை லவ் இன்ட்ரெஸ்ட்டையுமே காட்டியிருப்பாங்க. கன்னு, லிஸ்ஸு, எம்ஜே கூட பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டையும் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் சீசனுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது நம்ம பீட்டரோட பர்சனல் லைஃப்பை காட்டுற மாதிரி தான் இருக்கும். அவனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு வில்லன்ஸையும் இறக்கி விட்டுருப்பாங்க. மிஸ்டீரியோ, கிராவன் த ஹண்டர், சில்வர் சேபிள், மோல்டன் மேனு, டிங்கரரு எல்லாத்தையும் இறக்கி விட்டுருந்துருப்பாங்க. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் வில்லன்ஸ் இறக்கி அவங்க கூடயும் சண்டை போட வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்குறோம்ல ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் ஒரு மிஸ்டீரியோ வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் பார்க்குறோம்ல. இந்த ஃபைட்டுக்கெலாம் முன்னோடியாகவே எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட்டை கொடுத்தது கண்டிப்பாக இந்த சீரிஸாக தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு மிஸ்டீரியோ கூட சண்டை போடுவா ப்ளஸ் ஸ்பைடர் சென்ஸை வச்சு எக்ஸாக்ட்லி சேம் ஃபைட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் அதுலேயுமே காமிச்சிருந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோடில் இந்த கதையை காமிச்சிருப்பாங்களா. இதுக்கப்புறமா அவங்க ஸ்டோரியை டெவலப் பண்ணுறதுக்கான நிறையவே ஐடியாஸ் வச்சுருந்துருப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபியூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. டாக்டர் மைல்ஸ் வாரன்ற ஒரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஜாக்கல் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. காமிக்ஸில் ஸ்பைடர்மேனுக்கு ஒன் ஆஃப் தி வில்லன் தான் இந்த மைல்ஸ் வாரன்ற கேரக்டர். ஜாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருப்பாப்பில் அந்த ஆள். அப்புறம் கலிப்ஸோ, கிளீட்டஸ் கேசிடி, வேறு எனக்கு கிடையாது, நம்ம கார்னேஜ் தான். கார்னேஜுமே இதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா மோரிஸ் பெஞ்சுன்றது நம்ம ஹைட்ரோமேன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோட்ரிக் கிங்ஸ்லியோட ஹாப் காப்ளின் கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்திருக்காங்க. கூடவே மேக்கர்கன், அதாவது நம்ம ஸ்கார்பியன். இந்த அத்தனை வில்லன்ஸையுமே அடுத்த சீசன் 3ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கப்பட்ட வில்லன்ஸ். இவங்களெல்லாம் நம்ம அடுத்த ஃபியூச்சர் எபிசோடில் பார்த்துருக்கலாம். இது கண்டினியூ ஆயிருந்தால் ஃபியூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க நிறையவே ஸ்டோரி பிளாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷோ உருவாக்குறது பார்த்தீங்கன்னா கிரெக் வைஸ்மன் அப்படின்னு சொல்ல போகிறவர். அவர் ஃபியூச்சருக்காக நிறையவே பிளாட் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருந்துருக்காரு. நம்ம டாக்டர் கர்ட் கார்னஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லிசார்டு ஃப்ளோரிடாவுக்கு போகிற மாதிரியும் அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவுக்கு என்ன ரிசர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுமே அந்த ஊருக்கு போகிறதா ஒரு பிளானுமே இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் ஸ்கார்பியன், ஹைட்ரோமேன், ஹாப் கப்ளின் இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா கார்னேஜ், மிஸ்டர் நெகட்டிவ், மார்பியஸ், அந்த இடத்துல மார்பியஸையும் காட்டுறதாவே உங்களுக்கு பிளான் இருந்திருக்கு. மார்பியஸை நம்ம இந்த சீரீஸ்லேயே ஆக்சுவலி பார்த்துருக்க வேண்டியது. இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. கூடவே இதில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக எமிலி ஆஸ்பானையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, நார்மன் ஆஸ்பானோட ஒய்ஃப் தான், அதாவது ஹாரி ஆஸ்பானோட. அவங்களையுமே இந்த சீரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா பிளான்லாம் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு லாங் டேர்ம் பிளான் ஆக்சுவலி சீசன் 1லேருந்தே பார்த்தீங்கன்னா மைல்ஸ் வாரன் ஜாக்கல் கேரக்டர் இருக்காப்ல, அவரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இவங்களுக்கு சீசன் 1லேருந்தே பிளான் இருந்திருக்கான். லாங் டேர்ம் பிளானாக வச்சுருந்துருக்காங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் அவரோட அந்த வெப் ஷூட்டர்லாம் இருக்குல்ல, அதை இன்னும் சயின்டிஃபிக்கலி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியே அவங்க சீன்ஸ் எழுதியிருந்திருக்காங்களாம். கூட இந்த சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம எடி பிராக்கை ரேவன் கிராஃப்டில் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்களாம். அந்த ப்ரிசனில் ரேவன் கிராஃப்ட் ப்ரிசனில் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது தான் கிளீட்டஸ் கேசிடி பக்கத்து செல் இருக்கும்போது திரும்ப வேனம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம எடி பிராக் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல இருந்து தான் கிளீட்டஸ் கேசிடியோட உடம்புல கார்னேஜ் வர மாதிரி இவங்க ஆல்ரெடி கதை எழுதியிருக்காங்க. அண்ட் மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸும் மற்ற சூப்பர் ஹீரோஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களை நம்ம சேர்க்கணும், அவங்களையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஐடியாவும் இருந்திருக்கு. அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன் இந்த டீம் மெம்பர்ஸையுமே இந்த சீரிஸ்குள்ளே கூப்பிட்டு வரதாமே அவருக்கு பிளான் இருந்திருக்கான். இது ஒரு நல்ல பிளானே தெரியலிங்க. எனக்கு ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வச்சு மட்டுமே இந்த சீரிஸை கொண்டு போயிருந்தாலே பரவாயில்ல, நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் ஒரு மியூசிக்கல் தீம்டு எபிசோடுமே ஃபியூச்சரில் பிளான் வச்சுருக்காங்களா. ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே வெறும் மியூசிக்கலி தீமில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பீட்டருக்கும் ஃப்ளாஷ் தாம்சனுக்கும் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பாக்ஸிங் மேட்சை காமிக்கிறதா ஐடியா வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் எல்லாம் இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சு பீட்டர் பார்க்கரோட காலேஜ் லைஃப் போகிற வரைக்குமே இனிமேல் இந்த ஷோ கண்டினியூ ஆகணுன்ற ஐடியாவுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கற மேரி ஜான் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த சீரீஸில், அத்தோட இந்த சீரீஸை முடிச்சுக்கலான்றது தான் இவங்களோட மொத்த ஐடியாவே இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஐடியா, இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மொத்தமாகவே இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் சீரிஸாக ரொம்ப பிடிச்ச சீரிஸ் தான் நமக்கு மாறிட்டுருக்கோம். அதோட முடிஞ்சு போச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் இந்த ஸ்பெக்டாபிள் ஸ்பைடர்மேனே ஆக்சுவலி ஒரு கேமியா காட்டுற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக படுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலாம். ஸ்பைடர்மேனுக்கு உண்மையிலே லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஸ்பைடர்மேனை வச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கதையும் எழுதலாம், ஒரு பெரிய மல்டிவர்சல் லெவல் கதையும் எழுதலாம்.
அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற கேரக்டர். அதனால தான் சோனி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை விட்டு கொடுக்கறதுக்கே அவங்க மனசில் போட்டிருக்கு. இது ஒரு தங்கம் முட்டை போடுற வார்த்தைன்னு தெரிஞ்சதுனால தான் இன்னுமே விடாமல் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.